என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெயரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் 2024 பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். டைட்டிலே நாங்கள் போட்டுட்டோம். 24 டார்கெட் வந்து நிஃப்டி வந்து 24,000 அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ அதனால் இதில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. பட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஸோ எதனால் நான் வந்து 24,000 போகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ முதல்ல வந்து ஒரு 3-4 வகையில் நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை நான் ஜஸ்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வீக்ஸ். நீங்கள் என்எஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா இந்தியா வீக்ஸ் அப்படின்னு இருக்கும். அது இந்தியா வீக்ஸ் அப்படின்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வீக்ஸு. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-13 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நிஃப்டி அடுத்த ஒரு வருஷத்தில் 12 முதல் 13% வரை உயர்வதற்கோ அல்லது வீழ்வதற்கோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஐதர் சைட், எந்த பக்கம் வேணும்னாலும் ஒரு 12 to 13% மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இந்தியா வீக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஒரு 12 முதல் 13% வரைக்கும் மேலேயோ அல்லது கீழவோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் பொதுவாக வந்து எதிர்காலத்தில் பங்குச்சந்தைகள் மேலே தான் போகணும். ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்த்திங்கன்னா பங்குகள் மேலே தான் போகணும். ஷார்ட் டேர்மில் ஏதாவது பிரச்சனை தான் கீழே வரும், பட் லாங் டேர்மில் மேலே தான் போகும். இப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு லீமன் பிரதர் கொலாப்ஸ் வரலாம், அல்லது கரோனா வைரஸ் வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இறங்க தான் செய்யும். அதனால தான் வந்து 12% முதல் 13% மேலே தான் போகும்னு மட்டும் சொல்லாமல் மேலேயும் போகலாம் கீழவும் போகலாம்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, historical volatility is always less than the implied volatility, அல்லது implied volatility is always higher than the historical volatility அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு விக்ஸ் வந்து ஒரு 12 அப்படின்னு இருக்குனாக்கா இல்லைங்களா. ஸோ ஒரு கடந்த 20 வருஷத்தில் அப்படியே வச்சுப்போமே, ஒவ்வொரு வருஷமே 12% இருந்திருக்கு அப்படின்னு வச்சுனாக்கா, ஆனால் அந்த வருஷங்களில் வந்து எவ்வளோ மார்க்கெட் மேலேயோ கீழே போயிருக்குன்னா அது 12% போகலை, 9 அல்லது 10% தான் போயிருக்கு. அதாவது இங்கே 12 முதல் 13 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ரியாலிட்டி அதை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பாஸ்ட் டேட்டா சொல்லுது கடந்த 25-30 வருஷத்தில். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது விக்ஸ் வந்து 12 முதல் 13% சொன்னாலும் பங்குச்சந்தைகள் ஒரு 9% முதல் 10% அல்லது 11% வரைக்கும் வேலையோ கீழோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பங்குச்சந்தைகள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அது 10 முதல் 11% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 21,700 அப்படின்ற அளவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 10 முதல் 10% அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது வந்து கிட்டத்தட்ட 24,000 வருது. ஸோ இதனால தான் என்னுடைய டார்கெட் 2024க்கு 24,000 அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒன்று. ரெண்டாவது வழிபடுறோம், நீங்கள் நிஃப்டி ஸ்பாட்டில் வாங்குறதுனா நிஃப்டி பீஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் வாங்கணும். ஸோ ஒரு 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 ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். இப்போ நிஃப்டி 21,700 இருக்குது, நீங்கள் ஸ்பாட்டில் வாங்கினீங்கன்னா அது 21,700. அஃப்கோர்ஸ் நிஃப்டி வந்து ஸ்பாட்டில் வாங்க முடியாது, ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். நிஃப்டி வந்து கேஷ் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா 21,700. இது ஒரு வகை. இதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் லாங் போகலாம். ஆனால் ஃப்யூச்சரில் லாங் போனீங்கன்னா என்ன நடக்கும்னாக்கா, அது ஒரு 150 பாயிண்ட் ப்ரீமியத்தில் ட்ரெண்ட் நடக்கும். ஜனவரி மாதம் முடிஞ்சதுன்னா அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெப்ரவரியில் லாங் எடுக்கணும். அதுக்கு இன்னொரு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி நீங்கள் 12 மாதத்துக்கு 150 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்தில் 1,800 rupees கொடுத்துட்றீங்க. ஸோ நிஃப்டியை ஸ்பாட்டில் வாங்குறதுக்கும் ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கும் உங்களுக்கு 1,800 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. 1,800 பாயிண்ட் நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து நிஃப்டி 1,800 பாயிண்ட் மேலே ஏறி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் 0 ரிட்டர்ன் தான். ஸோ நீங்கள் அதில் கொஞ்சமாவது பணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிஃப்டி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 பாயிண்ட்டாவது ஏறணும். அப்போ தான் ஒரு 200 பாயிண்ட்டாவது உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதே மீறி நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரில் லாங் போகிறாங்க இல்லையா. அப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்னா இந்த 1,800 பாயிண்ட்டை விட கண்டிப்பாக கொஞ்சமாவது கூட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை.
ஸோ இது வந்து ஒரு வகையான கால்குலேஷன். ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு பகுதியில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு வகை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பங்குகள் வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2000 புள்ளிகள் ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ 3வது ஒன்று சொல்கிறேன். இப்போது நீங்கள் பணத்தை வந்து பேங்க்கில் எப்படி போடுறீங்க, உங்களுக்கு ஒரு 7-8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இப்போ பங்குச்சந்தையில் வரீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-11% வரணும். ஏன்னாங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அப்படிங்கும்போது உங்களுக்கு ரிவார்டு வந்து கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கொஞ்சம் கூட கிடைக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அதுதான் நடந்துருக்குது. ஒரு கடந்த 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு அல்லது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குதோ அதை விட ஒரு 1 or 2% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்துருக்குது பங்குச்சந்தைகள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% இருக்குது. அது வந்து ஒரு 10-11% ரிட்டர்ன் கொடுக்கணும் நார்மல் மார்க்கெட்டாக இருந்ததுனால. லீமன் பிரதர் கொலாப்ஸு, கொரோனா வைரஸ் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது வேறு விஷயம். பட் நார்மல் மார்க்கெட் தொடர்ந்து நல்ல நிலையிலிருந்து நல்லா மேலே போச்சுன்னா ஒரு 10-11% வர்றதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அகைன் அது வந்து 24. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 24,000 நோக்கி 24வது வருஷம் நம்ம நடை போடுவோம் பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னேன். நாம் ஒன்று என்னை சேர்த்துக்க கூடாது நியாயமாக பார்த்தாக்கா. ஏன்னா நான் செபி பேனில் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய செபி பேன் வந்து மே 25 முடிஞ்சிடுது. ஸோ ஒரு நாள் பார்த்துட்டுறேன் மே 25 எப்போ வரும், நம்ம எப்போ பங்குச்சந்தையில் நுழையலாம் அப்படின்ட்டு. ஸோ மே 26 கரெக்டாக ப்ராம்ப்டாக பங்குச்சந்தையில் நுழைஞ்சிருவேன். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் எனக்கு பங்குச்சந்தைகள் இருக்குது, இந்திய பங்குச்சந்தைகள். ஸோ அதனால் நாம் ஒன்று சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 2024 24,000 புள்ளிகள் நிஃப்டி, இதுதான் நம்முடைய டார்கெட். ஸோ இது வந்து ஒன்று. ஓகே, இப்போது நல்லது நினைக்கிறோம், பட்டு எல்லா நேரத்துலையும் நல்லது நடக்கிறது இல்லை. சில நேரங்களில் தவறின்னு போகிறது உண்டு. அதனால் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் எதிர்பார்க்கறது பிஜேபி வின் பண்ணும் அப்படிங்கிறது. ஆனால் என்ன நடக்கும்? நான் பொதுவாக சொல்லேன், எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. யாராவது ஒருத்தராவது சொன்னாங்களா மத்திய பிரதேஷில் பிஜேபி 2/3 மெஜாரிட்டி வரும்ன்ட்டு? யாராவது ஒருத்தராவது சொன்னாங்களா சத்தீஸ்கரில் பிஜேபி நல்ல மெஜாரிட்டியோடு வரும்ன்ட்டு? இல்லை. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் வரலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் பிரெக்சிட். இந்த பிரெக்சிட் வந்து நடக்காது அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க, ஆனால் அது நடந்தது. ஸோ அதனால் வந்து ஒருவேளை பிஜேபி தோற்றால் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நான் சொல்லிடுறேன். கடந்த 4 பாராளுமன்ற தேர்தல் பற்றி நம்ம பார்ப்போம். 2004க்கு முன்னாடி வந்து பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க, வாஜ்பாய் ஆட்சி. அது ஒரு மிக சிறப்பான ஆட்சின்னு சொல்லலாம். நிறைய வந்து தங்க நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹைவேஸ்லாம் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த எலெக்ஷனில் வந்து பிஜேபியோட ஸ்டார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஷைனிங் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி பிஜேபி வந்து எலெக்ஷனில் ஷைன் பண்ண முடியல. ஸோ 2004 பிஜேபி தோற்றது. பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 30% இறங்கியது. ஸோ பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 30% இறங்கியது. ஸோ பிஜேபி தோற்றுது, 30% இறங்கிச்சு. சரி, அடுத்தது 2009லையும் பிஜேபி தோற்றுது, காங்கிரஸ் ஜெயிச்சது. ஆனால் பங்குச்சந்தைகள் 20% ஏறிச்சு ஒரே நாளில். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2004 எல்லாருமே பிஜேபி ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அது நடக்கலை. அதனால் பங்குச்சந்தைகள் பெருமளவில் விழுந்தது. 2009 யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது, ஹங் பார்லிமெண்ட் தான் வரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ் கூட்டணி. பங்குச்சந்தைகள் ஒரே நாளில் 20% மேலே போச்சு. ஆனால்
2014 பிஜேபி ஜெயிச்சது, பங்குச்சந்தைகள் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. 2019 பிஜேபி ஜெயிச்சது, பங்குச்சந்தைகள் பெருமளவில் ரியாக்ட் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2014 எல்லாருமே பிஜேபி வரும்னு எதிர்பார்த்தாங்க, அதுதான் நடந்தது. ஸோ அது சர்ப்ரைஸ் கிடையாது. 2019 பிஜேபி தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க, பிஜேபி தான் வந்தது, அதனால் அது சர்ப்ரைஸ் கிடையாது. எதை எதிர்பார்க்குறாங்களோ அதுவே நடந்ததுன்னு சொன்னால் அதில் சர்ப்ரைஸ் கிடையாது, மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகாது. யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் அங்கே நடக்கும்போது தான் அது நல்லதுன்னு நினச்சாங்கன்னா பங்குச்சந்தைகள் பெருமளவில் ஏறும். அதுதான் 2009 நடந்தது. அது கெட்டதுன்னு நினச்சாங்கன்னா பங்குச்சந்தைகள் பெருமளவில் சரியும். அதுதான் 2004 நடந்தது. ஸோ 2004 எதிர்பாராதது நடந்தது, கெட்டதுன்னு நினச்சாங்க, பங்குச்சந்தைகள் இறங்குச்சு. 2009 யாரும் எதிர்பாராதது நடந்தது, நல்லதுன்னு நினச்சாங்க, பங்குச்சந்தைகள் மேலே போச்சு. 2014 எதிர்பாராதது நடக்கலை, எதிர்பார்த்தது தான் நடந்தது. எதிர்பார்த்தது தான் நடந்ததுன்னு சொன்னால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனால் பங்குச்சந்தைகள் பெருமளவில் ரியாக்ட் பண்ணலை 2019 தான். ஸோ இப்போ இந்த 4 பாராளுமன்ற தேர்தலை வச்சு இப்போ நீங்கள் 2024 பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2024 பிஜேபி ஜெயித்தால் அதில் எந்த சர்ப்ரைஸும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் எதிர்பார்க்கறது நடந்ததுன்னா அதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. அதனால் பங்குச்சந்தைகள் பெருசாக ரியாக்ட் ஆகாது. ஒரு வகையில் சொல்கிறதுனா அது ஏற்கனவே ரியாக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த 3 ஸ்டேட் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் பெருமளவில் ஏறி போச்சு. அதனால் பிஜேபி ஜெயிக்கும்ன்றது ஆல்ரெடி பங்குச்சந்தையில் ஃபேக்டரின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய லெவலில் ஏறாது. அதே நேரத்தில் பிஜேபி தோற்றால் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற, இந்திய பங்குச்சந்தைக்கு இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். இது ஒன்று. ரெண்டாவது, 2022 ரஷ்யா யுக்ரைன் வார் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே தொடர்ந்து போச்சு. அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசா ப்ராப்ளம் வந்துடுச்சு, ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போ 2024 பார்த்திங்கன்னா ஆரம்பமே சரியில்லை. நார்த் கொரியா ஒரு 200 மிசைல் அடிச்சிருக்கிறாங்க சவுத் கொரியாவில். ஸோ அங்கே நார்த் கொரியா சவுத் கொரியா ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது உலகத்துக்கு நல்லது கிடையாது. இது ரெண்டாவது ரிஸ்க்கு. மூணாவது ரிஸ்க்கு, யூஎஸ் ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ்டு சிக்னல் கொடுக்குது. ஜாப்ஸ் ரிப்போர்ட் எப்போ நல்லபடியாக வந்துக்கினே இருக்குது, ஆனால் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிக்கினே இருக்குது. இது என்ன நடக்க போகுது? ஸோ அங்கே இன்ஃப்ளேஷன் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வழங்க போகுது யூஎஸ் பங்குச்சந்தை நிர்ணயிக்கிறதுல. ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மூவ் ஆக போகுது, எத்தனை தடவை அவங்க குறைக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பங்குச்சந்தைகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது இல்லாமல் பொதுவாக ஒரு 9/11 அட்டாக் மாதிரி ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கு அல்லது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். ஜனவரி 1 ஜப்பானில் சுனாமி, எர்த்குவேக் அதெல்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் கூட ஒரு பங்குச்சந்தையில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாக்கா இந்திய பங்குச்சந்தைகள் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியாவுக்குன்னு சில தனிப்பட்ட நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். 2008 நிஃப்டி 6000 இருந்தது. ஷாங்காய் இண்டெக்ஸ், சைனாவோட இண்டெக்ஸ், அதுவும் 6000 இருந்தது. லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. நம்ம 6000 3000 போனோம். சைனாவும் 6000 3000 போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம 3000 21,000 வந்துட்டோம். ஆனால் சைனா 3000 தான் இருக்கிறாங்க. சைனா 3000 15 வருஷமாக 3000 தான் இருக்கிறாங்க. ஸோ 15 வருஷமாக 0 ரிட்டர்ன் சைனாவில். அதே போல் ஹாங்காங் பார்த்திங்கன்னா ஒரு 2017 பார்த்திங்கன்னா ஒரு தடவை யூகே மார்க்கெட் கேம் டு 20 இயர் லோ. சைனா ஹாங்காங் மார்க்கெட் லாஸ்ட் இயர் கேம் டு 20 இயர் லோ. 20 இயர் லோ. நம்முடைய 20 இயர் லோ பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டி ஒரு 1000 2000 அப்படி இருக்கும். ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் ஏன்னா இந்தியா ஒரு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற நாடு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி.
இந்தியாவுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நம்ம இந்திய பங்குச்சந்தைகள் நல்லா தான் இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, அதர் கண்ட்ரிஸ் ப்ராஸ்பர் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் இந்தியா ப்ராஸ்பர்ஸ் டிஸ்பைட் த கவர்மெண்ட். ஆனால் யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த கொள்கைகள் வச்சுருந்தாலும் நம்முடைய மக்கள் என்டர்பிரினர்ஷிப்பு, பணம் பண்ணுற வித்தை, அந்த இது வந்து இந்தியர்களுக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நல்லதாக கெட்டதான்றது வேறு விஷயம். மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள், மோஸ்ட் ஸ்மார்ட் பீப்புள் இந்தியன். ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க, இந்த செருப்புக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க. 1000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் இருந்ததுன்னா செருப்புக்கு ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. உடனே ஒரு செருப்பு விற்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய செருப்பு வேலை 1600 ரூபாய். ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணுறதுக்காக வலது செருப்பு 800 ரூபாய், இடது செருப்பு 800 ரூபாய்ன்னு 1600 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு, அந்த ஜிஎஸ்டி பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் அது வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அதனால் இந்திய பங்குச்சந்தைகள் எப்பவுமே வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து இந்திய பங்குச்சந்தைகள் வந்து மற்ற பங்குச்சந்தைகளை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியத்தில் தான் ட்ரெண்ட் நடக்கும், மற்ற எமர்ஜிங் எக்கானமிஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை பிஜேபி தோற்றால் பங்குச்சந்தைகள் இறங்கும். ஆனால் அது கூட வந்து டெம்பரரியாக தான் இறங்கும். 2016 என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் வந்தால் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரின்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? ட்ரம்ப் வந்தார், பங்குச்சந்தைகள் பெருமளவில் இறங்கிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயம், ஒரு மிகப்பெரிய புல் ரன் வந்தது அமெரிக்க பங்குச்சந்தையில். அந்த மாதிரி ஒருவேளை பிஜேபி தோற்றால் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியலாம். ஆனால் சரிந்தாலும் அதற்கு அப்புறமா பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பங்குச்சந்தைகள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது, நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் நிஃப்டி வந்து ஒரு 24,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு என்னுடைய கருத்து. சரி, அடுத்து சரி 24,000 போகுது, 25,000 போகுது, நம்ம தொழில், நான் ஜோசின்னு சொல்கிறதா நம்ம தொழில், அதை சொல்லிட்டீங்க, 24,000 போகுதுன்னு சொல்லிட்டீங்க, அதை வச்சு எப்படி பணம் பண்ணலான்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப லாங் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக சொல்லித்தருவேன். அந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஆல்ரெடி பெய்டு ஒர்க் ஷாப்பில் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஆனால் நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள், நான் எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்க முடியும் உங்களுக்கு. இலவசமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு சுத்தமாக மரியாதையே இருக்காது. இப்போ என்கிட்ட கேட்பாங்க, நல்ல சார் எனக்கு என்ன ஃப்ரீயாக சொல்லுங்கள், உங்கள் ஒர்க் ஷாப் எனக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுங்க. சரி, நான் ஒரு ஃப்ரீயாக ஒர்க் ஷாப், நான் 2013 ஃப்ரீ ஒர்க் ஷாப் பண்ணேன் நிறைய சென்னையில். ஆனால் நிறைய பேர் வரல, ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஃப்ரீயாக சொல்கிறோம்னு சொன்னால் அது வந்து வேல்யூ இருக்காது அப்படின்னு தான் நம்புகிறாங்க எல்லோரும். அவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும், நான் 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்கணும் எல்லாருக்கிட்டையும், இவங்களுக்கு நான் அவங்க ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கணும். அதுக்கு ஏன்னா நான் 1 லட்ச ரூபாய் என்னை நம்பி கொடுக்குறாங்க இல்லையா மற்றவங்க, அதனால இதில் வேல்யூ இருக்கும். அது வந்து இவருக்கு ஃப்ரீயாக கிடச்சதுன்னா அவர் வந்து என்ஜாய் பண்ணிப்பார். இதே நான் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொன்னாக்கா அதே ஸ்ட்ராட்டஜி சொன்னால் கூட கேட்க மாட்டார். ஏன்னா இவர் ஃப்ரீயாக எல்லாருக்கும் சொல்கிறாரு, இதில் என்ன வேல்யூ இருக்குன்ட்டு. நான் இப்போ கூட சொல்கிறேன், அடுத்த வீடியோ உண்மையிலேயே ஃப்ரீன்னு கேட்குறவங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் நான் சொன்னேன்னு பாருங்கள், அந்த வீடியோ என்னுடைய பாப்புலர் வீடியோவாக இருக்காது, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ரைட். ஸோ வாட் எவர் இட் இஸ், நான் வந்து இந்த வருஷம் பிகினிங்கில் ஒரு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.